வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு குழம்பு அப்படின்னாலே நம்ம மசாலா வறுத்து போடுறாக்கணும். இதுக்கு 3 இந்த சைஸ் பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 மராத்தி மொக்கு, 1 ஜாதி பத்திரி, கொஞ்சமாக கல்பாசி. இப்போ ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி விதைகளை சேர்த்துருக்கிறேன். இதிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. சப்போஸ் உங்கள்கிட்ட கசகசா கிடைக்கல அப்படின்னா 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 4 வரமிளகா, 2 காஷ்மீரி சில்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம மிளகுத்தூளும் சேர்க்கணும். அப்போ தான் செட்டிநாடு குழம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை ஒரு மிதமான தீயில் வச்சு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்ல ஒரு மணமாக இருக்கும். இது கொஞ்சம் பாதியிலேருந்து முக்கால்வாசி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையுமே போட்டுட்டு இதையும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிட்டோம்னா அரைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மட்டனுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு கொஞ்சம் நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டில் மாற்றிட்டு இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றி. இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் போட போகிறோம். குழம்போட கடைசியில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு 50 சின்ன வெங்காயம், அதாவது 1 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டுட்டு இது ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்படி கிடைக்கலனா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 2.5 தக்காளி, அதாவது 1.5 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்துட்டு நல்லா தொக்கு மாதிரி வரணும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வதங்கி தொக்கு மாதிரி வந்துடும். அதனால் இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே மட்டன் மேரினேட் பண்ணதில் உப்பு சேர்த்துருக்கிறனால நான் குழம்புக்கு இனிமேல் உப்பு சேர்க்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தொக்கு மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, அதாவது வறுத்து வச்சோம் இல்லையா, அதை 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிக்சியில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மசாலா இந்த தொக்குலேயே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடட்டும். அதுக்கப்புறமா நம்ம மட்டனை சேர்க்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து கலந்து கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்க்கணும். மட்டனை போட்டுட்டு உடனே நீங்கள் தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா மட்டன் ஒரு மாதிரி சலசலப்பாக ஆகிடும். அதனால் இந்த மசாலாலேயே இப்போ எடுத்து வச்சுருக்கிற மட்டனை நல்லா ஒரு 1/4லேருந்து 1/2 பங்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி வதக்குனிங்கன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டனோட ஃப்ளேவர் மசாலாவும் நல்லா இறங்கியிருக்கும். எடுத்தோடனே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டன் டேஸ்ட்டாக இருக்காது. இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இல்லாட்டி நம்ம தண்ணி ஊற்றாததுக்கும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இருந்துச்சுன்னா கறி மசாலா தூள் கூட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்குறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நான் தண்ணிக்கு பதிலாக அரிசி களைஞ்ச 2வது தண்ணியை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும். மட்டன்லேருந்து பச்சை வாசனை அடிக்காது. நல்ல மட்டன் சாஃப்டாக வேகும். அதனால் இப்போ 1 கப் அளவுக்கு இது சேர்த்துக்க போகிறேன். மட்டனை நீங்கள் குக்கரில் வேக விட போகிறீங்க அப்படின்னா மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிங்கன்னா சலசலான்னு ஆகிடும், குழம்பு நீத்துட்டு போன மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு
நான் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா பொடியாக நறுக்கி போட்டுட்டு இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து மட்டன் குழம்பை பொறுத்த வரைக்கும் கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி அதே மாதிரி சொரக்காய் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த காய் உங்களுக்கு இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம வந்து விசில் விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு 1/4 கப் மட்டும் தேங்காய் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இதை வந்து ரெடியானதுக்கப்புறமா நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மட்டன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காயும் கரையில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் வந்து மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கடைசியாக தான் நம்ம மிளகுத்தூளையும் தேங்காய் விழுதையும் சேர்க்கணும். ஏன் மிளகுத்தூளை கடைசியாக சேர்க்குறோம் அப்படின்னா, முன்னாடியே சேர்த்திங்கன்னா ஒரு கசந்த டேஸ்ட் வரும். மிளகோட ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது. கடைசியாக சேர்க்குறப்ப குழம்புல அந்த மிளகோட ஃப்ளேவர் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கிறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்து இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். கடைசியாக தாளித்தா தான் மட்டன் குழம்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காய வடகம், கறி வடகம் சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் அது கிடைக்கலன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு 2 பிரிஞ்சி இலையும் போட்டு இந்த அளவுக்கு செவக்க விட்டுக்கோங்க. எல்லாமே 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். செவந்ததுக்கு அப்புறமா இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.